ஹாய் டியர், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 8வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இவ தம்பி கிடையாது அப்படிங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ வந்து கேட்கும்போது நான் மூஜின் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா கிட்டே போயிட்டு இவளும் மூஜினும் உட்காந்துக்கிட்டு நான் அண்ணா கூட போகிறேன், என்ன அவர் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனும் நீ ஒருத்தி தான் இப்போதைக்கு இருக்க, நீயும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாலுமே எனக்கு கொஞ்ச நாளாவது என் வாழ்க்கை நான் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருப்பாளா. என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் பெற்ற பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கத்துக்கு தெரிய வர அவள் நல்லா விவரமாக தான் இருக்கா. அதனால தான் கரெக்டாக இந்த மாதிரி டைமில் பார்த்து இங்கேருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டா. சரி விடு, நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஆக மொத்தம் அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தானே, அவளாக போனால் என்ன நம்மளா வரட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி அவளை விட்டுடுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மூஜின் கிட்ட வந்து சண்டை போடுறான். உன்னை நான் விட்டு வச்சது எந்த பிரச்சனையும் வேணான்னு தானே, எதுக்காக நீ ஜெயும் கூட கூட்டிகிட்டு போகிற, அவள் எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்க இவன் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், உயிருள்ள ரச்சை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ டக்குன்னு கையெடுத்துறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஒரு வார்த்தை கேட்டதுமே ஹீரோ ஏன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டுக்க இவன் மூஜினை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, எனக்குன்னு இருக்குது ஜெயும் மட்டும்தான், நான் அவளுக்காக மட்டும்தான் வாழ்கிறேன், அவளை என் கூடயே விட்டுரு. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இருக்க, எதையோ பார்த்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்க. நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, என்ன பண்ண போகிற, நான் ஒரு வார்த்தை கூட உன்னை கேட்க மாட்டேன், ஆனால் ஜெயை மட்டும் என் கூட விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்க இது அவளுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஜின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போது அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் கூட வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போது இருக்கான்ல இந்த ஹாங்லாங்கோட அப்பா, அவனும் வந்துட்டு பதவி ராஜினாமா பண்ணுவான் போல். ஏன் அப்படின்னா மூஜின் இருக்கான்ல, அவன் தான் அவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அவனே நாடு கடத்துறேன்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. கூட இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளும் வந்துட்டு அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இனிமே அவருக்கு பதவி அதிகாரம் இருந்தாலுமே பொம்மை மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்க வந்துட்டு ஹீரோ கூட வெளியே போயிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கோம். என்னன்னா இவனுக்கு வந்து இப்போ அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களாம், இவன் தான் இனிமேல் சங்கத்தலைவனா அந்த மாதிரி பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இதுக்காக தான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு வரும்போது இவளோட ஆள் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நம்மளோட நிதி அறைக்கு வாங்க சீக்கிரம்னு சொல்லி கூப்பிடுறான். என்னன்னு வந்து பார்த்தா இவளோட அண்ணன் வந்திருக்கான். என்னென்ன பார்த்தாலும் படம் வரையிலன்னு ஒரு காட்டுக்குள்ளே இருப்பான்ல, அவன் தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கான். ஸோ இவன் வந்து ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறமா இவன் ரொம்பவே தைரியமான பையனா, ரொம்ப அறிவாற்றலோட இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்க ஹாங்லாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா என்ன பிரயோஜனம், அவன் இவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலுமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லைல்ல, அவன் ஆப்போசிட் சைடில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு டீமு. இவனோட தங்கச்சி இருக்காள் அந்த வில்லங்கம், அவள் வந்துட்டு தனி. ஸோ ஹீரோ வந்துட்டு அவள் பக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனும் வந்துட்டு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய புனிதமான ஒரு ஓவியத்தை தொலைச்சிட்டேன். ஸோ அது மாதிரி என்னால் திரும்ப வரையவே முடியலைங்கிற ஒரு ஏக்கமாக இருக்குது. முதல்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் தள்ளி போட்டுட்டு எனக்கு அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாருங்கள், முதல்ல அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு ஒரு குழந்தை கொண்டு வந்து அந்த வெள்ளைப்பை போட்டிருக்கோல்ல, அது மறுபடியும் இறந்துருச்சு போல். அதை புதைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புதைச்சிருப்பாங்கள்ல, அடக்கம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துல போயிட்டு தோண்டி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு உடம்பு இருக்குது. இவங்களுக்கு புரியவே இல்லை, இவங்க பையன் நினச்சி புதைச்சிருப்பாங்க, திரும்ப உயிரோட வரான், ஆனால் அந்த இடத்துல இன்னொரு பாடி இருக்குது. ஸோ எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறது சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லோரும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் இவனை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வெளியே வரக்கூடாதுன்னு ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வெள்ளை உருவத்தில் வரல, அதை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. காணாமல் போன குழந்தைங்கள அரசாங்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போது இந்த வரைவான்ல படம் வரைவான்ல அவனை பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷயந்தான் காரணம், முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன இவன் பண்ண போகிறான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஊரை பற்றி கவலைப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய வியாபார குடும்பத்தில் பிறந்து அது வேணா எனக்கு படம் வரையறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போனவன் திடீர்னு ஊரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கான். என்னன்னு தான் தெரியல. அப்போது ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒருத்தர் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். அதில் என்ன இருக்குன்னா அந்த ஒரு குழந்தைய வந்துட்டு உடற்கூறாய்வு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த குழந்தையோட உடம்புல சுண்ணாம்பு, படிகாரம், பாசானோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு வகையான நச்சு பொருட்கள், இது எல்லாமே வந்துட்டு கலந்துருக்கு, அவங்களோட ரத்தத்துலேயே கலந்துருக்கு, உடம்புல கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்களே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு வகையான நச்சு பொருள், இது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதனால் எல்லாம் எங்கே அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, நம்ம சீக்கிரமாக வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு இடம் மாற்றுன்னு சொல்லிட்டு அந்த ஓவியன் சொன்னான் இல்லையா, அந்த அரசைக்கோ அவன் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களாம் இடம் மாற்றிட்டு இருப்பாங்க போல். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் இங்கேருந்து கிளம்ப போகிறாள். அதனால இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி இருப்பாள் ஒரு இடம், ஒரு கொக்கை மாதிரி. அங்கே வந்துட்டு இவனோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அவங்களும் வந்துட்டு நீ போயே தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க. இவளும் வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்புறா. இப்படி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மூஜின் தான் அவன் இந்த சந்தை தெருவெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அங்கே ஒரு செப்பல் கடை இருக்கும், அவங்க செப்பல் வித்துட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதில் ஒன்று வந்து வாங்குறான். அப்படியே வாங்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிக்கிறான். என்னென்னா அது ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பான். ஸோ மூஜினுக்கு எந்த கவலையும் இல்லை, ஹீரோயின் கூட போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் அடைச்சி வச்சுருந்தாங்களே ஒரு இடம், அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி போயிட்டுருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் இவனையும் இந்த க்யூட் பாய் இருக்கா இல்லையா, அவனையும் ரெண்டு பேர்த்தையுமே சின்ன வயசில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பழைய ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படப்பன்னு அடிச்சுக்கோல. ஸோ அப்படி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாதிரி பதப்பதப்பாகவே இருக்குது. அப்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்குறாங்க, அங்கே ஒரு மேடை மாதிரி இருக்குது. அதை பார்த்த அடுத்த செகண்டுக்கு ஹீரோக்குன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி தான் க்யூட் பாய்க்கும் ரெண்டு பேர்த்தாலும் அங்கே நிற்கவே முடியல. ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடி போக தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களால முடியல, ஒரு மாதிரி ஆகுது. சின்ன வயசில் இந்த இடத்துல ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அந்த ட்ராமா இன்னும் அவங்கள விட்டு போகலை. இவங்க அடிக்கடி கேட்டு பயப்படுற அந்த மணி சத்தம் அது கூட இந்த இடத்துல தான் கேட்டிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இன்னுமே அந்த சத்தத்தை கேட்டால் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக இவங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்னா ஹீரோவோட படத்தை வரைஞ்சி வச்சுருந்துருப்பாள், அதை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அந்த பக்கம் ஆக்சுவலாக ஹீரோவும் வரான். அவன் இவகிட்ட பேசலான்னு வர்றதை பார்த்துட்டு இந்த மூஜின் பையன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்றான். ஸோ அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான் ஹீரோ. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூடலாம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து புதுசாக போகிற ஊரில் வளர்க்கலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அவளும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோ அங்கே நிற்கிறது தெரியாது, ஆனால் மூஜினுக்கு அவனுக்கு தெரியல. அவன் நிற்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இனிமேல் உனக்கு நீ எனக்கு நான் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா அண்ணாங்கிற மாதிரி தானே பார்க்குறா. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பார்க்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போது அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ஹாங்ராங்கோட அப்பா வந்துட்டு சும்மா வெளியே போவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்க. இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து நின்றுட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பான். இவனும் அங்கே போய் பார்க்கறதுக்கு போனால் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போலி, உண்மையான ஹாங்ராங் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ ஒவ்வொரு டைமும் போலியானால தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு போலிக்கு உண்மைக்கு எனக்கு அடையாளம் தெரியும். அவன் வந்துட்டு உங்களோட உண்மையான பையன் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவனை ஒரு ஆள் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை என்ன ஏதுன்னு கேட்க, இவனை வந்துட்டு ஒருத்தவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்காகனா உங்கள் மேலே நிறைய கெட்ட பழிகள்லாம் போட்டு உங்களோட இடத்த அவங்க பிடிக்கிறதுக்காக தான் இவனை அனுப்பி வச்சுருக்காங்க. வேணும்னா உங்களுக்கு நான் ஆதாரத்தை காட்டுறேன், நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஒருத்தனை பிடிச்சி அப்படியே உள்ள ஒரு தொட்டி மாதிரி இருக்குது சின்னதாக, அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் இருக்குது. அதில் அவனை போட்டு முழுக்கிட்டு உண்மை சொல்ல அந்த ஓவியன் யார் அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு தான் இவன் சொல்கிறான். அப்போ இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே ஒரு பை இருக்குல்ல, ஒரு பையில் இருக்கிறத சுண்ணாம்பு எடுத்து கொட்டிட்டு இது சுண்ணாம்பு தூள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று எடுத்து கொட்டுறான். அந்த பையில் பார்த்தீங்கன்னா படிகார தூள் இருக்கும் போல், அதை எடுத்து கொட்டிட்டு இருக்கா. இவனுக்கு அங்கே உட்காரவே முடியல, கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, உன்னோட உடம்பு முகம்லாம் வெளுக்க போகுது, இப்போ தெரியுதா நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் மூஞ்சை பிடிச்சி அது தண்ணிக்குள்ளே முக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி தான் ஹீரோவை சின்ன வயசில் இவனுங்க பண்ணியிருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் ராத்திரி ஆகுது. ஸோ அந்த அன்னைக்கு 9 மணிக்காட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஹாங்ராங்கோட அப்பா கிட்ட சொல்லியிருந்தால எங்கே கூப்பிட்டு போகிறான்னா ஒரு செங்கல் சோலை மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இது என்ன இடம் தெரியுதா, இது யாருக்கு சொந்தமானு தெரியுதா, உங்களோடது, நீங்கள் ஒரு பெரிய சங்க தலைவர் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இடத்தையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணி உங்கள் மேலே பழியை போட்டுட்டு அவங்க உங்களோட இடத்த பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருப்பான், எனக்கு 5000 ஞாங்க கொடுக்கணும், அப்புறம் அந்த போலியான ஹாங்ராங்க இருக்கான்ல அவன் தான் என்னோட எதிரி, அவனையும் எனக்கு கொடுக்கணும், இது ரெண்டே கொடுங்க, நாளைக்கு உங்களுக்கு அந்த இடத்த காட்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பான். இப்போது இந்த இடத்தையெல்லாம் இவனுக்கு காட்டிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அப்பா இருக்கான்ல அவன் கத்தி எடுத்து இவனோட கழுத்துலேயே அறுத்து கொன்னுறான். இதை பார்த்து இவன் கூட கூட்டாளியாக ஒருத்தர் இருப்பான்ல வில்லன் கூட, அவன் பயந்து ஓட பார்க்குறான். ஆனால் இவனுங்க அவனையும் சேர்த்து வெட்டி கொன்னுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஏன்டா உனக்கு இவன் நல்லதான்டா பண்ணா, அதுக்கேண்டா இவனை கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளும் நிற்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. எல்லாரும் பயந்துட்டே கிடப்பாங்களே இந்த ஊருக்குள்ள இது வெள்ளை பேய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அப்போ இவன் ஒரு பேய் கிடையாது, மனுஷன். அட பாவிங்களா! அப்போ நீங்களும் இவனுங்களோட கூட்டாளிங்க தானா? அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசைக்கோ டிராயிங் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அவன்கிட்ட தான் போய் இவன் பேசிகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா இவனை மதிக்கவே இல்லை. நான் வரைகிற ஒவ்வொரு படமும் என்ன ரேட்டுக்கு போகுது தெரியுமா, நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹாங்ராங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்காக செங்கல் சூளையா அப்படியே விட்டுட்டு வந்த, பசங்களை இடம் மாற்றுறது கூட ஏன் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த அரசைக்கோ பார்த்தீங்கன்னா நீ ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்ட, அதுவும் இல்லாமல் உனக்கெல்லாம் என்கிட்ட நின்று பேசுறது கூட தகுதி இல்லை, உன்னெல்லாம் நிற்க வச்சு பேசுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இவனை மட்டம் தட்டுற மாதிரி இந்த அரசைக்கோ பேசிட்டு இருக்குது. அவனுக்கு நான் செம்ம கடுப்பாகுது இவன் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு. இவனுங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இதே இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆட்களும் வந்துடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிருப்பாங்களா குழந்தைங்களாம் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சி எல்லாம் வந்துடுறாங்க. வந்து கடைசியாக பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வெள்ளை பேயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளை மனுஷன் தான் அவனும் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுவான். இப்போது இவனுக்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா செம ஃபைட் நடக்கும். ஏன்னா அவன் கண்ணுக்கே சிக்காமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான், பறந்து பறந்து போயிட்டு இருப்பான். ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஓடி ஓடி பார்ப்பான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்படி இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த வெள்ளையோட போட்டிருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவோட ஷர்ட்டு பின்னாடி இருக்கும்ல, அதை பிடிச்சி கிழிச்சு விட்டுருவான் அவன் கத்தியில். அப்போது ஹீரோவோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்குது. அதை ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோவும் அந்த பக்கம் திரும்பத்துக்குள்ள அந்த வெள்ளை முடிக்கார காணாமல் போயிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த அரசைக்கோ இருக்குல்ல, அதை யாரோ கொன்று இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஹாங்ராங்கோட அப்பன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் பேசின பேச்சுக்கு அவன் கடுப்பாய் கொண்டுட்டான் போல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஓவியனை தானே தேடி இருக்கிறான், இவனும் அந்த ஓவியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் செக் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் ஷர்ட்டை இது பண்ணி பார்க்குறான். பார்த்தா எந்த காயமும் இல்லை. அப்படின்னா இவன் அந்த ஓவியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அடப்பாவீங்களா, அப்போ இவனும் அவன் இல்லைண்ணா எவன் தாண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போது ஏன் இவன் இல்லை அப்படின்னா ஹீரோ வந்துட்டு சின்ன வயசில் கஷ்டப்படுத்தும் போது ஏதோ ஒரு மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த தலைமை இவன்கிட்ட இப்போ இல்லை. ஸோ இவன் அந்த பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பெண் பாட்டிமா தான், ஐயா இப்போ தான் வந்தீங்களா, எங்கே போயிருந்தீங்க, சரி ஓகே நாளைக்கு முஜின் தம்பியும் ஜேயும் வெளியே கிளம்புறாங்க, அதனால நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுது. இதையெல்லாம் ஹீரோ உள்ளே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ இந்த பாட்டி கிளம்பிடுவாங்க. அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவனோட ஆள் தான் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் வந்து இவன் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பின்னாடி ஏதோ வரைஞ்சிருக்கும்ல. இவன் அதை கேட்டதுமே நிஜமாவா, அப்போ அவன் தான் அப்படின்னு சொல்கிறான். எவன் தான் சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் இன்னும் இந்த ஹாங்ராங்கோட அப்பா அந்த வெள்ளை முடிக்காரனோட கூட்டாளிங்கிறதுலேருந்தே வெளியே வரல. இவன் அதுக்குள்ளே இன்னொரு ஷாக் கொடுக்குற மாதிரி அவன் தான்ட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே தான் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கமாக மீட் பண்ணிக்கிற ஒரு மூங்கில் காடு மாதிரி இருக்கும்ல, அந்த காட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது இவனை பார்த்தீங்கன்னா நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். இவன் அப்படியே பார்க்குறா என்னன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இவனுக்கு தெரியும்ல, அதான் சொல்ல போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவனும் அதான் சொல்கிறான். நான் உன் தம்பி ஹாங்ராங் கிடையாது, நான் உன் தம்பி இல்லை, இவ்வளோ நாள் உன்னை வந்துட்டு ஏமாத்தினேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனும் எனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லை, நான் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்தேன், பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்தேன், அதுக்கப்புறமா திரும்ப அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி போகும்போது தான் அந்த சோழன்கிட்ட மாட்டினேன், அதாவது அந்த வெள்ளை முடிக்காதக்கால அவன்கிட்ட மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ அப்படியே அழுதுகிட்டே பார்க்க இவனை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்னோடய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடுமைகளையும் நான் அதுக்கப்புறம் தான் சந்தித்தேன். ஸோ இத்தனை விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, ஏன்னா நான் என்னை ஒரு கீழ்த்தனமான ஆளாக பார்த்தேன், அதனால தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கவே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன்ட்டு போக பாப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இப்படி வந்துட்டு பின்னாடி தான் அப்படியே அவளை ஹக் பண்ணிக்க. ஸோ 2 பேருமே இப்போ தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ரப்போஸே பண்ணிக்கிறாங்க. அவளும் வந்துட்டு இப்போ சொல்லனா நான் திரும்ப எப்போ சொல்ல முடியும்னு தெரியல, அதான் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கா. இப்போ 2 பேருமே என்ன தான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அப்போது இது எதுவுமே தெரியாத இந்த ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா அவள் கூட இங்கேருந்து கிளம்பி போயிடுவோன்னு நம்பிக்கிட்டு பார்த்துட்ருக்க. பின்னாடி எல்லாரும் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா சின்ன எஜமானி அம்மாவை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங் ஐயாவையும் காணோம் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான்.
அப்போது இந்த ஹாங்ராங்கோட அப்பா ஹீரோவோட ரூமில் போய் பார்க்குறான். அவங்க இல்லைன்னதுமே தூரமாக போயிருக்க முடியாது, போய் பிடிங்கன்னு சொல்லி ஆள் அனுப்ப, இன்னொரு பக்கம் இவனும் ஜெயின்னு சொல்லிட்டு அவளோட ரூமில் வந்து தேடிட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா இவன் வாங்கி கொடுத்த குருவி வந்துட்டு பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இவனும் வந்துட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் இருக்குது. என்னடா அது லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கூடக்குள்ளே அந்த இடத்துல வச்சுருக்கா. இவனும் போய் அதை எடுத்து படித்தா, அவள் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டேன். ஸோ நீ இங்கே இருந்து கஷ்டப்பட வேணாம், உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீ வாழு, இனிமேலாச்சும் நீ உனக்காக வாழு, நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழ்றதே உனக்காக தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அப்படியே மாசா ஹீரோயினை கூட்டிகிட்டு குதிரையில் 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. டேய் நீ எதுக்கு வந்த, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் குதிரையில் அந்த ஊரை விட்டு இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி தப்பிச்சு போகிறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க டியர். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டியர். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.